வேதம் சொல்கிறது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது. உலக அன்பினால் ஒரு மனுஷன் நிறைவானா தேவன் அண்டை அவன் சேர முடியாது. பரிசுத்தத்திற்கு அவன் நெருங்க முடியாது. நிறைய அன்பை உலகம் கொடுக்குதுங்க. பணத்தின் மேல் கூட உலகம் நம்மள அன்பை தூண்டுது. ஆனா வேதம் சொல்றது பணத்தினுடைய அன்பின் மேல ஒருத்தன் போயிட்டான்னா பண ஆசை எல்லா தீமைக்கு என்ன ஆயிடுது, வேறாயிடுது. அதை பற்றி கொண்டவங்க தங்க விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடுவாங்க. தேவனண்டை இருக்கிற நெருக்கத்தையே அவங்களை விட்டு போயிடும். அந்த அன்பை பத்தி பைபிள் சொல்லல, உலக அன்பை பத்தி பைபிள் சொல்லல. அது மறைந்து போகிற காரியம். அது உலகம் அதோட வேஷமும் மறைந்து போகிறது, அது மாறி போகுது, அது நிலை இல்லாது. அது மேல அன்பை உலகம் இழுக்குது. பிசாசானவன் கூட இயேசுவை அந்த அன்புக்கு இழுத்தான். ராஜ்யங்கள் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் ஒரு நொடியில காண்பித்து என்னுடைய வணங்குங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. வேண்டாம்பா, அது வேணாம். அந்த அன்பு என்ன பண்ணும்? தேவனாய் கர்த்தரை மட்டும் நான் பணிஞ்சு கொள்வேன், அவரை நான் ஆராதிப்பேன். தேவனுக்கு முன்பாக அவர் பரிந்தார் இல்லையா? தேவனை மாத்திரம் ஆராதிப்பேன் என்று அவர் அறிக்கையிட்டார். ஏன் அதை சொன்னார்? ஏன்னா உலக அன்பு என்ன பண்ணும்னா நம்மளை பல விதங்களை நம்மளை இழுத்து நம்மை கரைப்படுத்துகிறதா மாற்றும்.